ஆண்டவனும் கண்டறிய மகனே வந்தரக்கோ உன்னுடைய நவமரிதா அவன் என்றையோ ஆறு வந்தாடியமாடோ இங்கிருந்தவற்றிலையோ ஏழு வந்தாடியமப்போ உப்பதனை நவத்திலையோ ஓடி பங்கியமாடோ அவள உணங்குறானோ இப்பொழுது கடுதாரே கேட்டவர்களெல்லாம் உன்னையோடு உணங்குதாரே சொன்ன மகளெல்லாம் சொன்ன மகளெல்லாம் உன்னே சமாளியாடோ அந்த சொற்களிங்கள் தாரேனோ போதே சொல்வாயாதே சொல்வா கேட்டாலும் கேளப்பா அவையோ பரம்பொருளே அருளால் எனக்கு ஒரு குறைகளும் இல்ல அமையா நகரம் வேண்டாம் பொன்னாட வரமோ வரமோ பொன்னாட வரமோ வேண்டா வரத்தை கேட்டாலும் அப்பா செய்கின்றேன் கேள் மகளே என்று ஆண்டவன் சொன்னார் பத்தியலா நாடு நகரம் மண்ணுமனை பொண்ணும் பொருள் சொத்து சுகம் அனைத்துமே எனக்கு இருக்கு எல்லா பவுஸ் இருக்கு அப்ப எல்லாம் இருந்தா நீங்க இங்க வந்த நாடு இருக்கு நகரம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு மனவாட்டி இருக்கா பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு அனைத்து இருந்தும் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன வெறுவாகட்ட ஆசை ஆசையும் சிறுசு ஆசை ஆசை யாங்க வந்த வரமும் சிறுசு அப்ப வர விளையாண்டி இருக்குமா வாங்க வந்தது தொண்டு பாவனே அக்கினி வரம் அது இவனுக்கு சின்ன அது இவனுக்கு சின்ன வரமாங்க யாரு இந்த அரக்கனுக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு சில ஆள் வந்து ஒரு உதவி செய்யுங்க அப்படிப்பாங்க ஆமா ஒரு உபகாரம் பண்ணுங்க உபகாரம் பண்ணா என்ன சொல்லுவாங்க அண்ணாச்சி உங்களை மலை போல நம்பியிருக்கேன் நான் மலை போல பெரிய மலையா நம்புறேன் தெய்வமா நினைச்சிருக்கேன் ஆமா ஐயா ஐயா எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணுங்க ஐயா இல்லையா உனக்கு உபகாரம் பண்ணணும்னா சின்ன உபகாரம் பண்ணுங்கன்னு கேட்பாரு ஆமா சின்ன உபகாரம் தானே ஆமா சொல்லுங்க ஒரு 5 லட்சம் 5 லட்சமே போதும் பரவாயில்ல அப்ப ஆமா சின்ன உபகாரம் பாருங்க சரி ஆமா உண்மைதானே ஆமா சின்ன உபகாரம்னா அதானே பண்ணுவாங்க 5000 கேட்டா 10000 வாங்கிட்டீங்க 10000 வாங்கிட்டியா நீ என்ன கொடுக்க அது என்னமா எங்க 2000 வாங்கி போய்ட்டான் அது தெரியுமே அப்ப நாளை கழிச்சிர வேண்டியானே சும்மா வந்தா அக்கா என்ன இல்லனா உண்மைதானே சொல்ல வேகாம சொல்ல முடியல கோயிலுக்கு கூட்டல ஆமா அது 2000 தந்தானா போணும் சும்மா இப்படி போக முடியும் வந்தா வாயில என்ன மாதிரி பையாரி இவ்வளவு உண்டா அது கிடையாது வீட்டுக்கு கோயிலுக்கு கூட்டி ஆமா 2000 வீட்டுக்கு போச்சு 2000 கொடுத்து ஆமா பேட்டி வாங்க அனுப்பிடுங்க சரி சரி அப்புறம் கோயில்ல அவர் எங்க போக முடியும் மச்சான் கொடுத்தாருன்னா போயிடுவாரு ஆமா கணக்கு நான் தான் போறேன் ஆமா அப்ப அப்படி சொல்லுவாங்கல்ல வியாங்க போறது சின்ன வரம் இந்த சிறப்பான வேளையிலே இந்த சிறப்பான நேரத்துல இன்னும் நான் அவளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாக்க வரம் சின்ன வரம்னா என்ன வரம் தெரியுமா வேண்டி இருக்குமாப்பா அதை எல்லையில
எவாரோ ஆதி சிவனார அந்த ஈசனுக்கு தெரியாதப்போ தெரியாதம்மா தெரியவாரோ ஏ வந்தருக்கா சிவபெருமானே சிவசிவா சிவசிவா எந்த வரம் கேட்டாலும் தருவதாக வாய்நாள் சொன்னா உண்மை நான் நம்ப மாட்டேன். ஆமா ஏப்பா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல கேட்கக்கூடிய வரம் அப்பேற்பட்ட வந்த வரத்தை சொல்ல வேண்டுமானால் சத்தியம் செய்து எனக்கு தார வார்த்தை கொடுக்கணும். இது சத்தியம் கேட்க சரிதான். உனக்கு வர சத்தியம் உனக்கு யாரு மேலப்பா வேணும்? இல்ல உங்க வீட்டுக்காரி மேலதான். ஏப்பா பிடிச்சாலும் பிடிக்காம புளியங்கொப்பலாம் பிடிக்கும். புளியங்கொப்ப பிடிச்சா புரிஞ்சிரும்டா. புளியங்கொப்ப பிடிச்சாதான் வெல்லம். முருங்கை பிடிக்க முடியுமா? அது ஒடிஞ்சிரும். முருங்கையே ஒடிய முடியும். ஆமா மோட்டோட விழுந்துருக்கு. அந்த சின்ன பிள்ளையில பல்லு அருண வேங்கி இருந்துச்சு. சரிதானே? அப்போ ஒரு பாட்டி சொன்னாங்க ஒண்ணும் இல்ல. ஆமா முருங்கை குச்சி தரனாங்களா? பப்பாளி பால் எடுத்து அம்மா ஒரு உப்பையும் வச்சு சரிதானே இழுத்துரு. ஆமா பல்வலி காட்டுறாங்க. சரிதானே? நானும் சின்ன பிள்ளை அந்த பப்பாளி கொலை இருக்கு பாரு. அத போய் தொட்டு நம்ம ட்ரவுல போடுறது. அதுலயும் பப்பாளி மரம் ஈர்த்த குழல் மாதிரி. அது அவ்வளவு பிளம் கிடையாது. அதே மாதிரி முருங்கை கொப்பு அது பிளம் கிடையாது. சடவடாங்க. புளியங்கொப்பு அப்படி இல்ல, வில்லா வளையும். நம்பிக்கை இல்லையா? உமையவள் பார்வதியால் மீது ஆணையிட்டு கொடுத்தீரானா நான் வாங்க வந்த வரத்தை சொல்வேன். அப்ப ஆண்டவன் பார்த்தால் நம்ம பிள்ளைதானே, அப்படி என்ன பெரிய வரத்தை வாங்கிற போறான். என் மகனே வல்லரக்கா மகனே உமையவள் அண்ணானே சத்தியம் வந்து தாரே சத்தியம் கண்டிப்பா வந்தாரே சத்தியமோ கைவாக்கி அம்மா சொல்லுவாரா ஆறாமது போகிறது சொல்லுவாரா சொல்லுவாரா சத்தியம் கொடுத்தவதே
இறைவா படைத்த படைப்பால் நான் ஒரு மானிட பிறவி அதிலே எனக்கு 2 கரங்கள் உண்டு. 2 கரங்கள் உண்டாண்டவா. 2 கரத்திலும் வலது கரத்திலே 5 விரல் இருக்கு. 5 விரல் இருக்கு ஆண்டவா. 5 விரலுக்கும் 5 வரங்களை தந்தால் போதும் ஐயா. அப்படி 5 விரலுக்கு உனக்கு என்ன போனா ராஜா? 5 விரலுக்கு என்ன வரமெல்லாம் தெரியுமா? உனக்கு என்ன வர வேணும்? 5 தந்தால் போதும் எனக்கு வேண்டாம். தந்தால் போதும் தந்தால் போதும் எனக்கு வேண்டாம். நான் என்ன வரம் கேட்டானோ நான் கேட்ட வர மட்டும் எனக்கு தாங்க. வேற எனக்கு எந்த வரமும் வேண்டாம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னனோ அந்த வரத்தை மட்டும் கூட. வேற எனக்கு எதுவுமே வேண்டாம். பகவான் நினைக்காரு இவன் கேட்க தெரியாம கேட்காம இருக்கோ. நம்ம கொடுக்க தெரியாம கொடுத்துட்டா நாளைக்கு நம்மளே படாத பாடுபடுத்துவான். வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுவானா? அப்படியா? வாங்கிட்டு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல வாங்கிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லைன்னு சொல்லுவான். மறுபடியும் கொண்டாந்து கொடுத்துடுவாங்க. 30 ஆட்டையா இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்களா? 10 ரூபா வாங்கிட்டு சங்கடத்தை பொறுத்தா நம்ம வாங்குதோம். அப்ப அதை மாதிரி நம்ம தேடி கொண்டு கொடுத்துடணும். கையில கொடுக்கணும். கொடுக்காம இருந்தா விடுவாங்களா? சரி 12 வருஷம் தவறு இருந்தான் பாவி. வாழ வரம் கேட்பாங்கன்னு பார்த்தா இவன் சாவெல்லாம் வரம் கேட்கான். வெந்தி தனலாகி போறதுக்கு புத்தியை சொல்லுவோம். ஆமா எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்தா அவன் திருந்த மாதிரி தெரியல. ஆமா ஒரு காலம் திருந்த மாட்டான். சாம்பல கரைச்சாலும் திருந்த மாட்டான். ஆமா என்னகனே வல்லரக்கா அப்பாயினுடைய வார்த்தையே வாழ மரங்க அழுதாரே அலைய வாழ மரங்க அழப்பா நீ இருக்க மரங்க அழுதாரே
கேட்டவனுக்கு கேளாதப்பா என்மகனே வல்லரக்க ராவணன் வாழ்ந்து வரும் இளங்காமொழி உனக்கு தாரே ராமனாண்டு வரும் ராமனாண்டு வரும் அயோத்தி உனக்கு தாரே மகனே வல்லரக்கா ஆக்கினையும் அது தாரோ கடவுடைய பட்டம் பட்டம் அப்பா நீ மாப்பிள்ளையா இருந்துக்கோ கைலாசத்தையே வச்சுக்கோ கடவுளா இருந்துக்கோன்னா ஆமா அவன் கேட்டானா கேட்கலையா வாழ்றவனா இருந்தானே கேட்பான் ஆமா வாழக்கூடியவன் கேட்பானா கேட்க மாட்டானா அப்ப பார்த்தா நல்லா இருக்கு சரி சுவாமி பகவானே ஆண்டவா வரம் தருவதாக பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்த தாங்கள் சத்தியத்தை மறக்கலாமா சத்தியத்தை மறக்கலாமா இறைவா ஆண்டவா இறைவா சத்தியத்தை மறந்தா நான் மறுபடியும் தவம் இருந்து இன்னும் கைலாசம் வருவேன் சத்தியத்தை மறந்தா தரணியெல்லாம் சத்தியத்தை மறக்குமா ஆண்டவன் அரக்கன் வரத்துக்குள் அகப்பட்டோமே வரம் இல்லைன்னு சொல்ல முடியல தாரம்னு சொல்ல முடியல பறக்க 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 முடித்தார் பகவான் பகவான் அங்கு இங்கு முடிக்கிறார் ஆமையா சாமியாச்சிலேசுக்கு நெடும்பு போல ஆனை மயிலக பல கரும்பு போல துரும்பு சருபு இல்லை என்று சொல்ல முடியாமலோ கொள்ளி எறும்பு எறும்பு வர ஈசன் அங்கு இங்கு மொழிப்பாரே மொழிப்பாரா எறும்பு வர ஆண்டவன் அங்கு இங்குமாகவே வைத்துக் கொண்டு இந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்கிறதை கொடுக்கிறோம் சாபத்தை கொடுத்து வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆமையா அவனை வல்லரக்கா அரக்கா நீ கேட்ட வரங்களை உனக்கு தருகிறேன் அப்பா உன் கையிலே தந்தேன் தந்தேன் வல்லரக்கா வல்லரக்கா உனக்கு தந்தேன் கேட்டவரா உனக்கு தந்தேன் தாரணில கேட்டவரா
உனக்கு தந்த கொடுத்தேன் வல்லழகா கொடுத்தேனடா கொடுத்தேனடா நான் கேட்டவர உங்கையில தந்தவாரத்துக்கு நீ கொடுமை செய்தையா தந்தவாரத்துக்கு தல கொடுமை செய்தையானா தந்தவாரத்தாலே தாரணியில மாண்டுவா கொடுத்தவாரத்துக்கு நீ கொடுமதை செய்தையானா கொடுத்தவாரத்தாலே கோயிலத்தில் மாண்டுவா மாண்டுவா நடந்தையானா இருக்குமாடா இருக்குமாடா தந்தாவர உன்னதுக்கு நான் தந்தாவர உன்னதுக்கு இருக்குமாடா யோ நடந்தையானா ஒன்னே கொல்லுவா ஒன்னே கொல்லுவா நிச்சயமாயிருந்தவரா அடடே நிச்சயமாயிருந்தவரா ஒன்னே கொல்லுவா அவள் சாபமதைதான் கொடுத்து பகவான் வரவழைக்க சண்டாளவர்களுக்க ஒன்று மட்டும் அன்புதானே வாங்கினவன் நிமிர்ந்து பொறுப்பு மட்டும் புரிந்தேன் பொறுத்தவினால் நிமிர்ந்து ஒரு பனை போல நானும் போயிருந்த வாரி ஒரு மலை போல இருந்தாருக்கு துள்ளுதானே சிக்கம் போல எதையோ போல இருந்த வாரிக்கு யமுனா அப்படியே துணி துணி வாரான இந்த வருஷம் வருமா உலோகத்து வருகிறாக இருக்க சொல்லாம தெரியாம ஓடிடும். ஆமா அப்ப பார்த்தாரு நாரதர் மதத்தை வாங்கிட்டு போறான். நம்மளே யாருக்கு பார்க்கலாம் உலகத்தை அழிச்சாலும் அழிச்சிருவான். ஐயோ தெய்வமே இவன் போய் உலகத்தை அழிக்க முடியல இவனை சோழனை பிடிச்சிடும். இவன் போய் நம்ம குறுக்க போய் வழிபறிக்கணும். ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தை இல்லாம கொள்ளாததா சொல்லி இவனை உருட்டி பிரட்டி ஆமா கேட்கக்கூடியவங்க நானே இருக்கேன். நான் கேனசியா இருந்தா ஆமா கேபையிலையும் நெய்வேலியும் சொல்லுவாங்க. ஆமா அப்படி சொல்லுவாங்கல்ல. நம்பித்தானே ஆகணும். ஆமா அதுக்குதான் சொல்ல கேனசியா இருந்தா கேபையில நெய் வெடிக்கிற வாரம் சொல்லதான் செய்வாங்க. ஆமா கேபையில் நெய் வெடியுமா
ஆ? வாத்தியார் தூள் வரும். நீ புத்திசாலி, நீ நம்பிட்ட. ஆமா உனக்கு தெரியாது. தெரியாது. நீ எப்படி வலிக்கும்னு நினைக்க. ஆமா நான் புத்தி கட்டவா? வலியும் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. ஆமா. வாத்தியார் தூள் வரும். என்ன தூளு? காபி தூளா? ஆமா. அப்படியா? கேப்பமாவு தூள். அதான் வரும். ஒரு கேப்பமாவு தூளு பத்தியலா? நெய் இருந்தா இது வரும். ஆனா கேப்பல எங்க நெய் வெடியும்? அது எந்த இவன் அக்கினி விறகுகளை கொண்டு ஆடி பாதாளம் சென்றானே, ஆனா அசுர அரக்கர்களை அழித்தாலும் அழிப்பான். எடுத்து போடுவான சண்டாவல. ஆகையினால் இவனை இங்கேயே ஜாலியம் பிடிக்கணும். ஆமா இவன் நல்லவன் அல்ல. சரி. நல்ல பிள்ளைகளுக்கு நல்லதை சொன்னா கேட்கும். ஆமா. கெட்ட பிள்ளைகளுக்கு நம்ம நல்லதை சொன்னா கேட்குமா? எங்க கேட்கும்? அதோ கூட சாப்பிட அடிச்சாதான். ஆமா. இப்ப என்ன? நீ தப்பே பண்ணதானே, என் தம்பி நல்ல பையன், அவனுக்கு காரணமா நான் சொன்னவனு வைங்க. சரிதான். எங்க அக்கான்னு நீ தவிப்பிய. அவனை கையில பிடிக்க முடியாது. 4 வேளைக்கு ஒரு வேளை தப்ப தட்டி கேட்டோம்னு வைங்க. ஆமா. அவன் அலைதான் போகிறதுக்கு போயிடும். அப்படி அந்த எலும்புல நாக்கு எங்கேயும் பேசுமா? ஆமா. மொட்டை நரிக்கிட்ட பேசுமா? அப்படியா? மொட்டை நரிக்கிட்ட. அதனாலதான் நாரத மகாமுனிவரும் அரக்கனை அழைத்தார். அப்பா, நீ 5 விரலுக்கும் அக்கினி வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்றீங்க. எரிக்கி வர வேண்டி சொல்லுதியா? பகவான் கொடுத்தாரா? தந்தே தந்தமனாரே வெள்ளி கொடுத்தாரா, இல்லைன்னா முள்ளி கொடுத்தாரா, பொட்டனமா வெள்ளி கொடுத்தாரா? அரைகுறை விழுவா அனபலம் வந்துட்டான். தந்தேன் என்றால் நாம் அச்சேன். ஆமா சொல்லு. சொல்லு. பகவானை பத்தி உனக்கு தெரியாது. அவர் புளிய பகவான். ஆண்டவன் யார் வரத்தை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு. உனக்கும் பகவான் அதே மாதிரி இல்லைன்னு சொல்லாம கொடுத்திருக்காரு. சரிதான். ஆனா நீ கேட்டது அக்கினி வரம் தானே. ஆமா. பகவான் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? வாழுதாரு, அங்கீதார, வேலுதாரு, சூராயந்தார, மாப்பிள்ளையா இருந்துக்கோ, மார்க்கண்டார, கைலாசத்திலேயே வச்சுக்கோன்னு சொன்னாரு. ஆட்டை அள சொன்னாரு. அப்படியே பகவான் இந்த வாரம் கொடுத்துருக்கான்னு பாக்கியா? அவர் எப்படி அப்படி அதான் இறைவன் கொடுத்த வரம் உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமானா, சரி, வரம் கொடுத்த ஆண்டவனையே பரிசோதனை பண்ணி பாரு. நமக்கு கூறிய ஆண்டவன் தானே. வீட்டு வேலை கொடுக்கல. ஆமா, திருட்டு நம்ம வந்துதான் கூர்மை பார்க்கணும். அப்ப வள்ளத்தை கிடா அப்படியா? அம்மா வளர்த்த கிடா மாடுல பாயும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா ஆமா. மாடுல கிடாய் பாய வந்துருந்தா விற்கப்படாது. கோயில் வெட்டிடணும். அப்படியா? அப்படியா? வீட்டுல வாசல் வச்சாலும் அறுத்த வேண்டாம். அறுத்தனா பக்கத்துல பங்கு போட்டுக்கலாம்ல. கிலோ 1000 ரூபாய். அப்ப வள்ளத்தை கிடாம ஆறுவரை பாய்ந்தது மாதிரி தீட்டின மரத்தில் கூர்மை பார்த்தது போல ஆமா ஈசனை எரிக்க பார்க்கின்றான் இரக்கமற்ற அரக்கன். ஆமோ நாரத மகாமுனிவர் சொன்னதை போல் நாம் ஆண்டவனை எரித்தோமான ஆதி கைலாசமே எனக்கு தானே சொன்னோம். கைலாசம் எனக்கு சொந்தம்ங்க, பார்வதி எனக்கு சொந்தம் தான். நல்லா பேசுறீங்க. அப்ப எண்ணாத எண்ணமெல்லாம் ஒண்ணா பத்தியலா? அப்படியா? நினைப்புதான் அந்த அசுர அரக்க ஆண்டவனை இடிக்கிறார். அவன் என்ன நினைக்கா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலியாகும். அது என்ன அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலியா போவோம்? புரியல. அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலியாவும் இருப்பவன் அதுதான் சொல்லுவாங்க. கடவுளை நமக்கு பாரதி நமக்கு சொந்தம், நமக்கு இருந்தவனுக்கு சொந்தம் என்பதை போல சன்னாடப்பாடு எண்ணுகின்றான். எப்படியாவது நீங்க ஈசனை இழிக்கணும். அவர் சிம்மாசனத்தில் நம்ம உட்காரணும். தேவ முனிவர்களை எரித்தோமானா நம்மளை வணங்குவதற்கு ஆள் கிடையாது.
சூரியன் சந்திரனை எரித்தோமான ஒளிபரப்பதற்கு ஆள் இல்லை. ஆமா பிரம்மனை எரித்தோமான படைப்பதற்கு ஆள் கிடையாது. சரிதானே கண்ணனை எரித்தோமானா நம்ம உலகம் காப்பதற்கு ஆள் கிடையாது. ஆமா ரம்பை ஊர்வசி மேனகையை எரித்தோமானா நம்ம கடவுளாக இருக்கும் போது நாட்டியமான ஆள் இல்லையே. ஆமா அதனால எரிக்க நம்மளுக்கு ஒரே குறி பகவான் தான். சரிதானே பகவானை எரிச்சிட்டோம்னா ஆமா அப்படி ஆண்டவனாக நான் இருந்து விடலாம். ஐயோ ஆரணாக இருந்தேனா மகன் கணவலியோ உன்னை அப்பா என்று அழைக்கிறோம். ஆம்பிள்ளையே தகப்பன அப்பான்னு சொல்ல மாட்டேங்குது. ஒரு அவளை யாரும் சொல்ல போகுது கணவரி வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. அவனுக்கு ஆசையை பாரு ஆசை என்ன செய்ய? பேராசை எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அதான் பேராசை பெருசு நானும் கலெக்டர் ஆயிடலாம்னு ஒரு ஆசைதான். ஆமா எனக்கு யோகா இருக்கு. ஊர் மாடு மேய்க்க என்ன செய்ய? அப்படி சொல்லுவாங்க நாட்டுக்குள்ள. உனக்கு என்னப்பா ஆசை? இதுவும் கலெக்டர் ஆகுறதுக்கு ஆசையா? ஆமா இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு பேசுவேன்டா. அது படிக்கணும்ல எனக்கு தெரிஞ்சிடணும். போட்டி மட்டும் எங்க போடாத. இந்த பாட்டி வேண்டாமேன்னு இருக்கேன். அந்த பாட்டி படிக்க முடியாது எங்க ஆட்சி அடிக்கடி சொல்லுவான். ஆமா 4 படிச்சுட்டு நாட்டை கலக்கிட்டு வாங்க. நீ கூட 4 கிளாஸ் படிச்சா வித்துலயே வருது. அது 4 கிளாஸ் படிச்சுதான் வைக்க முடியும் ஆ. ஒரு கிளாஸ் படிச்சு போதும்ல. அது படிச்சு ஒரு கிளாஸ் படிச்சுட்டு உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கு. இது வராது. அது பார்க்கணும் இருக்கிற போதும் ஆமா நீ எதுல படிச்ச? நான் ஒண்ணுமே படிக்கல 2ஆம் கிளாஸ் எதிலிருந்து ஒரு கிளாஸ் போட்டு தானே படிச்சிருக்கேன். அப்ப நீ ஒண்ணு படிச்சீங்களா படிச்சது 2ஆம் கிளாஸ், ஆமா பிடிச்சது 4ஆம் கிளாஸ். இல்ல ஆ, அவன் ஒரு வாட்டர் டவுசர் போட்டிருப்பான். ஆமா மாட்டை பூரா மெக்கானிக் அந்த கர்ப்பவலி பாறையை பத்திட்டு போவான். சரிதானே செல்லாங்குச்சியா இருப்பான். என்னைய எப்படி இருக்கும் அப்படிதானே இருக்கேன் இப்ப வந்து இடுமகையில இருக்க தனி மாதிரியா இருக்கான். இந்த மாட்டு வால் இருக்கவரு அந்த வாழை அவனு கொண்டு இருப்பான். குழந்தைகளை மாட்டை ஏற்றி விடுவோம் தண்ணியில அதோட போயிடும். அவங்களோட ஒரு அண்ணாச்சி கேட்டாங்க, ஆமா பழைய ஆளுதானே பழைய ஆளுதானே நாங்க. ஆமா அதே ஆளுதான் அந்த ஆளுதான் அப்படின்னு. அதான் உடுக்கடிச்சான். என்ன இப்படி வயசான மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு. அதை போன மணி ஒரு போயிட்டாங்க அந்த 12 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தம்பியா இருந்தான். ஆமா இப்ப எனக்கு அண்ணன் ஆயிடும். சரிதானே வேற ஒண்ணும் இல்லை. இறைச்சியை குடிச்சு சேர்த்தா கட்டு போறான். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய? ஆமா அவ்வளவு அவருக்கே அது இல்ல அப்படி அரக்கனானவன் என்னும் போது ஆண்டவன் பார்த்தார். என்ன அதை எண்ணமெல்லாம் கொண்டு வரத்தை வாங்கிட்டு போனா நம்மளையே பார்த்துட்டு நிக்கா. அந்த நாரத வேற மூட்டி விட்டுருந்தா நம்ம எரிச்சு போடுவானோ? என்னமெல்லாம் மூட்டி விட்டான்னு தெரியலையே. ஆமையா இவனெல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு மூட்டி விட்டாங்க ஆ, நம்ம முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு உள்ள வைப்போம் அப்படியா? ஆமா அப்படி பேசுறவங்க நிலைமை என்ன ஆகும்? சிரட்டை கைமா போவான். உருட்டும் விரட்டும் சிரட்டை கையமா போயிருவாங்க பாத்துக்கோங்க. ஆமா அப்படி அசுர அரக்கனானவன் என்னும் போது ஆமா அன்னதான குரூப் சர்வாக எல்லாம் எழுதி சிவா